விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்ட விவரங்கள் என்ன? காயத்ரி, சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரையில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டிற்கு வளசரவாக்கத்திலிருந்து இரு காவலர்கள் நாளை காலை 11 மணி அளவில் ஒரு வழக்கு சம்பந்தமாக ஆஜராக வேண்டும் என சம்மனை கொடுக்க வந்தனர். அவர் வீட்டில் இல்லாத தருணத்தில் வீட்டின் முன்பு கேட்டினில் அந்த சம்மனானது ஒட்டப்பட்டது. ஒட்டப்பட்ட சில நிமிடங்களிலே அந்த சம்மன் வீட்டில் இருந்த காவலாளி சுபகர் என்பவர் கிழித்தார். அந்த சம்மனை கிழித்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஒளிப்பதிவாளர் பாரத் அதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சி தான், இந்த இடத்தில் தான் சம்மனானது ஒட்டப்பட்டது. அந்த சம்மன் ஒட்டப்பட்ட சில மணித்துளிகளில் அது சம்மனை கிழித்தெறிந்ததால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு நிலவியது. குறிப்பாக அந்த சம்மனை ஒட்டிய காவல்துறையின் கண்முன்னே இந்த சம்மனானது கிழிக்கப்பட்டதால் அந்த காவல்துறையினர் இது குறித்து உயரதிகாரிகளுக்கு தகவலான தெரிவித்தனர். கடந்த 2011ஆம் ஆண்டு நடிகை விஜயலட்சுமி சீமான் மீது தொடர்ந்த வழக்கின் சம்பந்தமாக அந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இன்னும் ஒரு சில விரைந்து இந்த வழக்கானது முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் இந்த வழக்கை விரைந்து முடிப்பதற்கான முனைப்பு காட்டி வரும் இந்த நிலையில் இன்று வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே முன்னதாக சம்மனானது கொடுக்கப்பட்டது. ஆனால் சீமான் இன்று கட்சி வளர்ச்சி சம்பந்தமாக ஓசூர் பகுதிக்கு சென்றுள்ளார். அதை தொடர்ந்து அவருடைய வழக்கறிஞர்கள் இன்று வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி அது குறித்து விளக்கமானது தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து நாளை காலை 11 மணி அளவில் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என காவல்துறையின் சார்பில் இங்கு சம்மன் கொடுக்க வந்தனர். வீட்டில் இல்லாத தருணத்தில் அந்த சம்மனானது இங்கு ஒட்டப்பட்டு அது கிழிக்கப்பட்ட நிலையில் நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு தகவலான தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நீலாங்கரை போலீசார் காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் இந்த சம்மனை கிழித்த அந்த நபரை கைது செய்வதற்காக காவல் நிலையத்தில் சீமான் வீட்டிற்கு விரைந்தனர். அப்பொழுது வீட்டின் உள்ளே சென்று அந்த நபரை கைது செய்வதற்காக முற்பட்ட போது அந்த வீட்டில் இருந்த பாதுகாவலர் இணைப்பிலிருந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுலும் இணைகிறார். அவரோடு பேசலாம். கோகுல், இப்போ 2 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். நாளை காலையில சீமான் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் சீமானுக்கு சம்மனானது அனுப்பப்பட்ட நிலையில இன்றைய தினம் விசாரணைக்கு ஆஜராகாத காரணத்தினால் மீண்டும் சம்மன் அனுப்புவதற்கு காவல்துறை சீமானுடைய வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். அங்கு சீமான் வெளியூர் சென்றிருந்ததால் அவருடைய வீட்டில் இந்த சம்மனானது ஒட்டப்பட்டது. இந்த நிலையில் அவருடைய ஆதரவாளரும் அங்கிருந்த காவலாளியும் சம்மனை கிழித்தது மட்டுமல்லாமல் அங்க வந்த காவல் ஆய்வாளருடைய சட்டையை கிழித்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காவல் ஆய்வாளர் பிரவீன் ஏற்கனவே ராஜீவ்காந்தி உயிரிழந்த போது அவருடைய தந்தை காவல்துறையில் பணியாற்றி உயிரிழந்த அவருடைய மகன்தான் காவல் ஆய்வாளர் பிரவீன். அவருடைய சட்டையானதுதான் தற்பொழுது கிழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பேரையும் தற்பொழுது போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. அடுத்த கட்டமாக நாளைய தினம் சீமான் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக சீமானும் இந்த வழக்கில் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே இந்த வழக்குடைய விசாரணையை 12 வாரத்தில் விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த வழக்குடைய விசாரணையை காவல்துறை தீவிரப்படுத்திருக்கிறது. நடிகை விஜயலட்சுமியிடம் ஏற்கனவே வாக்குமூலங்கள்லாம் பெறப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் பெங்களூர் சென்று விஜயலட்சுமி விசாரணை மேற்கொண்டு புதிய ஆதாரங்களை எல்லாம் காவல்துறை இந்த வழக்கில் சேர்த்திருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடிய நிலையில சீமானையும் விசாரணை நடத்துவதற்காக தான் இந்த சம்மனானது அனுப்பப்பட்டது. தொடர்ந்து வெளியூர் பயணத்தில் இருப்பதால் அவர் 4 வார கால அவகாசமானது கேட்கப்பட்ட நிலையில மீண்டும் நாளைய தினம் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் ஊட்டப்பட்ட போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. காவல் ஆய்வாளருடைய சட்டையானது கிழிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 நபர்களையும் காவல்துறை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நாளைய தினம் சீமான் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை அடுத்த கட்ட நடவடிக்கையாக காவல்துறை நடவடிக்கை கைது செய்யப்படுவார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது.